ஹலோ எக்ஸ்ப்ளோரர்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அரியக்குடி திருவேங்கடமுடையான் கோவில். இந்த கோவில் தென் திருப்பதி என்று அழைக்கப்படுகிறது. அமைவிடம்: இந்த கோவில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா அரியக்குடி கிராமத்தில் அமைந்துள்ளது. கோவில் திறக்கும் நேரம் காலை 7 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. ஸ்தல தீர்த்தம் கருட தீர்த்தம். இதில் நீராடினால் பாவங்கள் நீங்கி கருடரின் அருளை பெறலாம் என்பது நம்பிக்கை. ஸ்தல விருட்சம் துளசி செடி. கோவில் சிறப்பம்சங்கள்: இக்கோவிலில் உள்ள கருடாழ்வார் இருபுறமும் சிம்மங்களுடன் காட்சி தருகிறார். இது மற்ற விஷ்ணு கோவில்களில் காண முடியாத ஒரு சிறப்பான சிற்பக்கலை அம்சமாகும். இவர் மூளை கருடர் என்று அழைக்கப்படுகிறார். ராமானுஜர் காலத்தில் உற்சவ விக்கிரகங்கள் ஸ்ரீரங்கத்திலிருந்து அனைத்து கோவில்களுக்கும் கொடுக்கப்படுகின்றன என்பதை அறிந்த சேவுகன் செட்டியார் அவர்கள் தனது முயற்சியால் உடையவரால் ஆராதிக்க பெற்ற திருவேங்கடம் உடையானை இத்தலத்திற்கு கொண்டு வந்தார். திருப்பதியிலிருந்து சடாட்சரியும் திருமயத்தில் இருந்து அக்னியும் கொண்டு வரப்பெற்று திருவேங்கடம் உடையான் கோவில் திருப்பணி துவங்கியது. அன்று முதல் இக்கோவில் தென் திருப்பதி என புகழ் பெற்றது. இக்கோவிலில் பெருமாள் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். சன்னதிகள்: மூலவர் திருவேங்கடம் உடையான் சன்னதி. திருவேங்கடமுடையான் கிழக்கு நோக்கி நின்று ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி ஆகியோருடன் அருள் பாலிக்கிறார். இவர் சுயம்புவாக தோன்றியவர். அலர்மேல் மங்கை தாயார் சன்னதி. தாயாருக்கு தனி சன்னதி உட்பிரகாரத்தில் அமைந்துள்ளது. மகிழ்ச்சி, அமைதி, குடும்ப நலம் ஆகியவற்றிற்காக திருவாராதனைகள் நடைபெறும். கருடர் சன்னதி. கருடர் சன்னதி வடகிழக்கு மூலையில் அமைந்துள்ளது. விஷ்ணுவின் வாகனமான கருடர் இங்கு 2 சிங்கங்களுடன் வீற்று இருக்கிறார். மூளை கருடர் என அழைக்கப்படுகிறார். இது மற்ற விஷ்ணு கோவில்களில் காண முடியாத ஒரு சிறப்பான சிற்பக்கலை அம்சம் ஆகும். சுவாதி நட்சத்திரம் மற்றும் ஆடி மாத மகா சுவாதி அன்று இவரை வழிபட்டால் பாவங்களும் பகைவர்களும் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. சன்னதிக்கு கீழே தேங்காய் உடைத்து வழிபடுவர். மற்ற சன்னதிகள்: லட்சுமி நரசிம்மர், ஆண்டாள், ஸ்ரீராமர், விஸ்வக்சேனர், சக்கரத்தாழ்வார், வேதாந்த தேசிகர், ஆஞ்சநேயர் ஆகியோருக்கும் தனி சன்னதிகள் உள்ளன. மேலும் இக்கோவிலை உருவாக்கிய சேவுகன் செட்டியார் அவர்களுடைய சிலையையும் காணலாம். கோவில் வரலாறு: இப்பகுதி பிரமுகரான சேவுகன் செட்டியார் அவர்கள் திருவேங்கடம் உடையானின் தீவிர பக்தராக இருந்தார். அவரை காண வரும் மக்கள் சுவாமிக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உண்டியலில் செலுத்தி வந்தனர். ஆண்டுதோறும் அந்த உண்டியலை நடந்தே சென்று திருப்பதியில் செலுத்தி வந்தார். வயதான நிலையில் ஒரு நாள் தலையில் உண்டியலை சுமந்து கொண்டு திருப்பதி மலை ஏறி செல்லும் வழியில் அவர் மயக்கமடைந்து கீழே விழுந்தார். அப்போது அவர் முன் எம்பெருமான் தோன்றினார். தள்ளாத வயதில் மலை ஏறி வர வேண்டாம், பக்தன் இருக்கும் இடத்திற்கு நான் வருகிறேன் என கூறி மறைந்தார். ஊர் திரும்பிய அவரது கனவில் மீண்டும் தோன்றிய பெருமாள், நாளை நீ மேற்கே செல், என் இடம் தெரியும் என்றார். அதன்படி மறுநாள் அவர் நடந்து சென்றபோது தற்போது கோவில் இருக்கும் இடத்தில் ஒரு துளசி செடியும் தேங்காய் களஞ்சியும் இருந்தன. அந்த இடத்தில் கோவில் கட்ட நிலத்தை சீர் செய்த போது தற்போதுள்ள மூலவர் சிலை நிலத்தின் அடியிலிருந்து கிடைத்தது. திருப்பதியை போன்று பெருமாளை தனியாக நிறுவ விரும்பாது அலர்மேல் மங்கை தாயார் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக பிரதிஷ்டை செய்யப்பட்டது. வழிபாடு: வேண்டுவன வேண்டியாங்கு நல்கிடும் வேங்கடவனுக்கு செய்யும் பரிகாரங்களும் அதன் பலன்களும். தொடர்ந்து 12 சனிக்கிழமைகள் பெருமாளுக்கு அஷ்டோத்திர அர்ச்சனை செய்தால் கஷ்டங்கள் யாவும் விலகும்.
தொடர்ந்து 11 புதன்கிழமைகள் தாயாருக்கு அஷ்டோத்திர அர்ச்சனை செய்தால் திருமணம் விரைவில் நடக்கும். தொடர்ந்து 48 நாட்கள் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். தொட்டில் அல்லது குழந்தை பொம்மை பாலுடன் நெய்வேத்தியம் செலுத்துகிறார்கள். தொடர்ந்து 9 வெள்ளிக்கிழமைகள் பெருமாளுக்கும் தாயாருக்கும் அர்ச்சனை செய்து 12 முறை இரு சன்னதிகளையும் வலம் வந்தால் உத்தியோகம் கிடைக்கும். வெண்ணெய் துளசி இலையுடன் விஷ்ணு சகஸ்ரநாமம் அர்ச்சனை செய்கிறார்கள். தொடர்ந்து 6 புதன்கிழமைகள் பெருமாளுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்தால் தீராத நோய் தீரும். துளசி மாலைகள், நெய்விளக்கு உள்ளிட்ட பரிகாரங்களை செய்கிறார்கள். சுவாதி நட்சத்திரத்தில் மூலை கருடனுக்கு அர்ச்சனையும் அபிஷேகமும் செய்தால் பில்லி சூனியம், மனோவியாதி ஆகியவற்றிலிருந்து விடுதலை கிடைக்கும். கடனிலிருந்து விடுபடவும் நிதி வளர்ச்சிக்காகவும் நாணயம், நெல் மற்றும் தேங்காய் செலுத்துகிறார்கள். நேர்த்திக்கடன் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாற்றி வழிபடுகின்றனர். இந்த கோவில நீங்களும் போய் பாருங்க. லொகேஷன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. Thank you for watching this video. Stay tuned and subscribe this channel for more Dheera videos and travel vlogs. Bye.